ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம தட்டி டெலிவரி யாருக்கு கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன கம்பெனியில் வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக, அதாவது எனர்ஜியாக இருக்கும். சரி, நமக்கு லைக் இவ்வளோ விழுந்துருச்சு, நம்ம இன்னும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர நாமம், இந்த ஃபஸ்ட்டில் காட்டின பார்த்தா இந்த இலப்பிள்ளையார், அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ரூமு, இதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது யாருக்காகன்னு பார்த்திங்கன்னா திருமங்கலம் குறிச்சி, அதாவது எந்த ஊர் பக்கத்துலனா கைத்தாறு பக்கத்தில் வந்து இந்த ஊர் இருக்குது, திருமங்கலம் குறிச்சி. சவுண்ட் சர்வீஸ் பேர் பார்த்திங்கன்னா அள்ளிக்கொடி சவுண்ட் சர்வீஸ். ஆல்ரெடி அவங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி தேவர தட்டி, அதுக்கப்புறம் இம்மானுவேல் தட்டி, இந்த மாதிரி தட்டி ஏகப்பட்ட தட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த லிட்டில் ஆர்ட்ஸு, அதுக்கப்புறம் இலப்பிள்ளையார், சங்கு சக்கர நாமம், இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி தான் நம்ம இது டெலிவரி கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கிளி, பட்டாம்பூச்சி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஸ்டாக் இருக்குது. யாருக்கா நண்பர்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டெலிவரி நம்ம அள்ளிக்கொடி சவுண்ட் சர்வீஸ் அவங்களுக்கு நம்ம டெலிவரி நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். திருமங்கலம் குறிச்சி அள்ளிக்கொடி சவுண்ட் சர்வீஸ். பல்பு வந்து அவங்களா ஏற்றிக்கிறாங்களா, எம்டி தட்டி மட்டும் போதும், பல்ப் ஏற்றுறதுக்கு பசங்க இருக்காங்க, அவங்கள வச்சு ஏற்றிக்கிடுவோம் அப்படின்னாங்க. அதனால் நம்ம இவங்களுக்கு எல்லாமே எம்டி தட்டியாக கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இமானுவேலு, தேவர் தட்டி இதெல்லாமே கொடுத்தோம். எல்லாமே எம்டியாக தான் கொடுத்தோம். எல்லாமே அவங்க பல்ப் கட்டிட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு தட்டி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இந்திரன் தட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம அந்த வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து மூங்கில் வந்து நீங்கள் ஊற வச்சு அடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் புதுசாக நம்ம ஒரு தொட்டி கட்டியிருக்கோம். அந்த வீடியோ நான் இப்போ காட்டுறேன். அதையும் நம்ம ஸ்டேட்டஸில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தொட்டி கட்டி மூங்கில் நம்ம ஊற வச்சுருக்கோம். இதில் அடித்தோம்னா கொஞ்சம் புழுகில் இது வராமல் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. அதனால் நம்மளும் செஞ்சுருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகா மாநிலத்துக்கு நம்ம ராமர், லட்சுமணர், அதுக்கப்புறம் சீதை தட்டி அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பார்த்திங்களா, அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட அந்த வேலையும் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த மூங்கில் பார்த்திங்களா, மூங்கில் அந்த மாதிரி நம்ம ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் நம்ம மூங்கில் ஊற வச்சுருக்கோம். அந்த மாதிரி அடித்தோம்னா கொஞ்சம் வண்டு குடையாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஐடியா பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே தொட்டிக்குள்ளே போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போது பார்த்திங்கன்னா என்னென்ன தட்டி நம்ம கம்பெனியில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். அதுபோக ராமர், லட்சுமணர் வந்து நம்ம கட்ட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ராமர் வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சிருவாங்க. பக்கத்துலேயும் சீதை இருக்குது பார்த்திங்களா, இதையும் இன்றைக்கி கட்டணும். இதனுடைய ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து யாருக்கு போகுது பார்த்திங்கன்னா கர்நாடகா அசோக் அப்படிங்கிறவங்க தான் நம்ம போகுது. அவருடைய சவுண்ட் சர்வீஸ் பேர் பார்த்திங்கன்னா காவியா சவுண்ட்ஸ், கர்நாடகா, பெங்களூர். அசோக் அவருடைய பேர் வந்து அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ராமர் முக்கால்வாசி வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. பாருங்கள், ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையா, இல்லை வேறு எதுவும் திருத்திக்கலாமா அப்படிங்கிறதும் தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அடுத்த படத்தில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயும் சீதை வரைஞ்சி வச்சாச்சு. ராமர் பார்த்திங்கன்னா 18 அடி உயரம், சீதை பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி உயரம் போட்டிருக்கோம். ஓகே, நம்ம அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.